இன்னும் 20 ஆண்டுகளில் சிறந்த திட்டங்களை வைத்து இந்தியாவை முதலிடத்தில் கொண்டு வந்து இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் தமிழகத்துக்காக 10 லட்சம் கோடி கொடுத்தவர் மோடிஜி அவர்கள். பல நலத்திட்டங்கள், வீட்டுக்கு வெளியே குழாய், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கிலே போட்டிருக்கிறார்கள். கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியிலே அந்த கேஸ் கனெக்ஷன் பைப் மூலமாக கேஸ் வீட்டிற்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். சொல்வதை செய்பவர்கள் அவர்கள். இங்க சொல்லிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக் 3 வாங்க மூட மாட்டாங்க. எங்க தாத்தா சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறாங்க. எதையுமே ஏளனமாக பேசி கீழ்த்தரமாக பேசுகின்ற ஒரு நாகரிகமான அரசியல் செய்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் கேட்கிற இதை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். அன்போடு இருக்கிறீர்கள், அவரோடு இருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான தேர்தல். தேசப்பற்றுவை உருவாக்க வேண்டிய தேர்தல். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று பெருமைப்பட வேண்டும். நம் மண் முக்கியம், தமிழ் மண் முக்கியம், தமிழ் மக்கள் முக்கியம், அதே சமயம் தேசம் முக்கியம். சிறந்த தேசத்தில் நாம் வாழும் போதுதான் நம் மாநிலம் சிறப்பாக இருக்கும், நம் கிராமப்புறங்கள் சிறப்பாக இருக்கும். ஆக அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த திட்டங்களை வழிவகுத்து சிறப்பாக செயல்படுகிற மோடிஜியின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக தெரிகிறது. உள்ள ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், ஒருத்தர் பேர்ல இருக்கார். அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாச்சும் நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க. நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. வாங்க 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது? பொய்யும் புரட்டும் மக்களிடம் பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். ஜிஎஸ்டி பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொது சிவில் சட்டத்தை நான் வரவேற்கிறோம் சொன்ன எல்லாம் கை தட்டுறாங்க கட்சியில. முடியாது கை தட்டுறான். அறிவு, ஆற்றல், திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள். இங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பற்றுடன் இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. ஆக இங்கு உங்கள் வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவருக்கு தாமரச்சரத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வாறு தாழ்மொழி கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டுப்பட்ட அன்புடன் விடைபெறுகின்றேன். சரத்குமார் நாட்டாமை வருகிறேன்.